மை லார்ட், இந்த வழக்குல சம்பந்தமே இல்லாம குற்றம் சாட்டப்பட்ட மகாநதி சீரியலில் இன்றைக்கான ப்ரொமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக விஜயோட வழக்கு கோர்ட்டுக்கு வருது. அதில் பசுபதிக்கு ஸ்ட்ராங்கான எல்லா எவிடன்ஸையும் ரெடி பண்ணி வச்சு கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறாங்க. பசுபதியை போட்டு அடித்த கொடுமைப்படுத்தின வீடியோ எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க. ஜட்ஜு இது என்ன முடிவு பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் லஞ்சுக்கு அப்புறம் இந்த இதை தீர்ப்பை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிரேக் விட்டுறாரு. அந்த நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கலையே, நம்ம எப்படி நிரூபிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிவின் வந்துடுறாரு. நிவின்கிட்ட கேட்குறாங்க. நிவின் ராகினி கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டினேன், லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு, ரத்தம் வந்தோடனே என் கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டி என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியாவது பேசி கூட கேஸ் அப்பீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அந்த நேரம் திருப்பி கோர்ட்டு கூடிடுது. அந்த நேரம் எல்லோரும் உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. குமரன் வந்துடுறாரு. இவர் தான் சார் நான் சொன்ன ஆள் அப்படின்னு சொல்லி குமரனை நடந்த எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறாங்க. நான் தான் வெண்ணிலாவை மேடம் தள்ளிவிட்டேன்னு பசுபதி பேசின எல்லாத்தையும் குமரன் சொல்கிறாரு. எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சதி சார் குடும்பமாக சேர்த்து இவருக்கு எதிராக பேசுகிறாங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் காவேரி அங்கே வந்துடுறாங்க. நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. வெண்ணிலா உண்மையை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத